ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போறீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான் வந்து பார்க்க போறீங்க. குட்டி ஷாப்பிங்கில் கொஞ்சம் பெரிய ஷாப்பிங்கை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எடுக்கிறது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் வரும்போது 14வது வருஷம். 14 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து சண்டைலாம் போட்டு பயங்கரமாக வளர்ந்துருக்கோம். அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்க போகிறோம். அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ தான் வந்து எடுக்க போகிறேன். வழக்கம் போல் நம்ம வந்து இங்கே காந்திபுரம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே போயிட்டு சாரீ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பக்கத்தில் கடையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேஷ்டி சட்டை எடுத்துக்க போறியா? ஏன் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, 14 வருஷம் வாழ்க்கை. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டெல்லாம் எடுத்தாங்க ஒரே நல்லா கட்ட முடியாது. அதுக்கப்புறம் சும்மா எங்க அப்பா உங்க அப்பா கொடுத்துட்றோம்ல. இவர் நாங்கள் எங்கள் ஊர் திருவிழாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எடுத்துகிட்டு போனால் இவர் அந்த வேட்டியவே கட்ட மாட்டார். அந்த காரி வேட்டு அவங்க அப்பா வந்து எடுத்து வேட்டி கட்டிக்குவார். சரி, ஓகே. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அப்புறமா அடுத்த வாரத்தில் எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நாமக்கல்ல. சுருதியை பார்க்க போகலே நிறைய பேர் கேட்டுறீங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகிறோம். அதனால அந்த கல்யாணத்துக்கு எனக்கும் சுருதிக்கு ஒரே மாதிரி புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு சுருதிட்டு கூப்பிட்டு, சுருதி என்ன புடவைக்கான ஏதாவது எடுக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, நான் எடுக்கல, இருக்கிற புடவையை தான் கட்ட போறேன்னு சுருதி சொன்னிச்சா. சரி, அப்போ நீ எடுக்காத, இல்லை எடுக்கிறதா இருந்தாலும் வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேத்துக்கு ஒரே மாதிரி புடவை எடுத்து ப்ளவுஸ் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு கல்யாண நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எனக்கும் சுருதிக்கு ஒரே மாதிரி சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு எடுக்க போகிறோம். எப்படி பிளான்? சூப்பரா சூப்பர் புடவை எடுக்கணும். நானும் என் தங்கச்சி சிக்கன் மினுக்கு போகிறோம். அதான் சொன்னாலே எனக்கு இந்த கலருக்குலாம் இந்த கலர் அழகாக இருக்குன்னு சொன்னால அதனாலே எனக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கத்தை வச்சு பார்த்தா வைக்கூடாதா? நாங்கள் கொடுக்குறதா என்ன எல்லாம் சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு. இது 2 ஒன்று எடுத்தா இந்த மாதிரி எடுக்கணுங்க, ஒரே மாதிரி. அப்படிலாம் இப்படி எடுக்கலாம், இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கோம். மஞ்சள் கலர் படம். அதான் இது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிங்கண்ணா. மண்ணு கவர்ந்துச்சு. இதுதான் சிரிக்க வருது. அப்போ மினிமம் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணு. முன்னாடி மட்டும் தான் போடுமா? கீழே மட்டும் வருதா? ஒரு பிங்க்ல வந்து இந்த மாதிரி கலர்ல பார்டர் வர மாதிரி காமிக்கணும். ஏன்னா அதை தான் பார்த்தேன் நான். பிங்க் கலர்ல சாரி, இந்த கலர்ல பார்டர் இதுலேயே அப்படியே மாற்றி இல்லை எடுத்து வைப்போம். இது இந்த கை வைங்க பார்க்கலாம். ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம பயங்கர ப்ரொமோஷன் பண்ணுறோம். ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கல்யாண பொண்ணுக்கெலாம் தான் முன்னெல்லாம் கட்டி காமிப்பாங்க. இப்போலாம் எல்லாருமே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி தைச்சிக்கலாம். இந்த ஆரி ஒர்க் வந்தனால எல்லாருமே ஒரு இடத்துல மனசே விட்டு கல்யாண நாள் சாரி விட்டாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நீ ஆப்போசிட்டில் அந்த சைட்லேருந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அதை பேச. நான் வந்து எவ்வளோ நேரம் தேடி ஒரு 3 சேலை எடுத்தோம். கடைசி அந்த 3 சேலை வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு சேலை எடுத்துகிட்டு இல்லைங்க.
அதே மாதிரி saree வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறப்ப என்ன சொன்னேன், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்து எனக்கும் சுருதிக்கு ஒரே மாதிரி saree எடுக்கிறோம். அப்புறம் எங்கள் கல்யாண நாளுக்கு ஒரு saree, மொத்தமாக 3 saree சொன்னல. ஆனால் இப்போ நான் நிறையா saree எடுத்துட்டேன். இப்போ ஓனா காமிக்கிட்டேன். எது ஃபஸ்ட்டு காமிக்கிட்டு, ரிசப்ஷன் காமிக்கிட்டுமா கல்யாணத்துக்கு காமிக்கிட்டுமா? இந்த ஃபஸ்ட்டு பையில் இருக்கிற கூடவே ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஏன் இதா சரி ஓகே. ஃபஸ்ட்டு இந்த saree இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிட்டாங்க. எப்படி சரி தைக்கிறத போகிறோம். இந்த கேட்லாக் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த புடவை வரும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்தேன். இங்கே பாருங்க, எனக்கும் சுருதிக்கும் ஒரே மாதிரி சரி. எப்போ பார்த்தாலும் சோபிகா ரித்திகா ஒரே மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதனால இனிமேல் நாங்களும் ஒரே மாதிரி போடுறோம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஒரே மாதிரி சாரி வந்து எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் தண்ணி கட்டிக்கிறதுக்கு. இது வந்து என்ன சாஃப்ட் சில்கா என்னமோ சொன்னாங்க, சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்க, அதனால கல்யாண வீட்டில் சாப்பிட்டு அப்புறம் கட்டிக்கணும். இது வந்து saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக புட்டாக இருக்குது. அப்புறமா பெரிய பார்டர் இல்லை. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க், அது என்னது ஒரு ஜிகி ஜிகின்னு மின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க தனியாக. இது பார்த்ததுமே பிடிச்சது. அதனால சரி ஓகே, இது வந்து நம்ம கல்யாணத்தன்னைக்கு நானும் சுருதி ஒரே மாதிரி கட்டிக்கலாம். கல்யாணத்தில் நினைப்பாங்க என்னடா ஒரே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா சுருதிக்கு, இந்த saree எனக்கு இல்லை, இது எனக்கு அது சுருதிக்கு 2 ஒன்று தான். இது 2 எடுத்தேன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் அடிச்சு எடுத்துகிட்டு போனோம். நம்ம சாரீலாம் உங்கள்கிட்ட காமிச்சு சுருதிக்கு ஃபோன் பண்ணி காமிக்கலாம், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குங்க. இந்த 2 saree எடுத்தோம். அப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைன். அடுத்து இது வந்து எங்கள் பாட்டி கலராக இருக்கிறதுக்கு இப்போ வேறு நல்லா கலர் ஆகிட்டாங்க. ஏங்க இங்கே வந்து இது வந்து எங்கள் பாட்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு saree. இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இது உள்ள வந்து முந்தானை. அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சு போட்டிருக்குங்க, அதுலேயே முடிச்சு போட்டிருக்கு, பரவாயில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ். இது வந்து பாட்டிக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தைக்கணும். கல்யாணம் எடுத்துக்காங்களா இல்லை துணி எடுத்தாங்களான்னு தெரியல. நாங்கள் எடுத்து ஜிங்கு ஜிங்கு திங்கிறேன் காலிட்டு. கல்யாண பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருக்காங்களே, எங்கள் பாப்பா தாயா, அவங்களோட அக்கா பேத்தி. இப்போ என்ன மாதிரி நான் வந்து தங்கச்சி பேத்தி, அவங்க வந்து அக்கா பேத்தி. எங்கள் செட்லேயே அந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கல்யாணம் ஆகுது. மற்ற நான் எங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே இதில் வேலையில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அது என்ன வேலைங்க, இந்த ரோடு ஏஇயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா ஏஇ. எல்லா ரோடும் நாங்கள் தான் வரோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவது. அப்புறம் இன்னொரு புடவை, புது புடவை வந்து வீட்டில் இருக்குது. அது வந்து எங்கள் ஆயாவுக்கு ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இன்னொரு பிங்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு saree வந்து கட்டாத ப்ளூ கலர், ஏங்க ப்ளூ கலர் ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நாங்கள் ஆயாவுக்கு 2மே பார்த்தீங்கன்னா பட்டு சரி. இந்த மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அடுத்த புடவை இது வந்து என்னோட கல்யாண நாள் புடவை. இது வந்து நான் உங்களுக்கு ஜோடியாக காமிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரோட. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு நான் சொன்னல எக்ஸ்ட்ரா புடவை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, நான் போய் கல்யாணத்துக்கு மட்டும் எனக்கு சுருதிக்கு ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனேன். எங்கள் வீட்டுக்கார் தான் அப்போ ரிசப்ஷன் அன்னைக்கு தான் நான் ஜிகுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. சரி ஓகே, அப்போ 2 புடவை எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சுருதிக்கு 2 புடவை எடுத்தாச்சு. அது சுருதிக்கே தெரியாது. சுருதிக்கிட்டு நான் கூப்பிட்டு நான் புடவை எடுக்கிறேன்னு தான் சொன்னேன். இந்த வீடியோ கால் பண்ணி பேசலாம். அந்த பிள்ளை என்ன பண்ணுறது, மொட்டை வேற அடிச்சுக்கிச்சு அந்த பிள்ளை. சுருதியை நான் உங்களுக்கு காமிக்கிட்டு பாருங்க, மொட்டைச்சி ஆயிடுச்சு. இதை காமிச்சிட்டேன். இதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் saree. இங்கே பாருங்க, இது என்னங்க கடையில் ஒரு கலரில் தெரிஞ்சு இப்போ ஒரு கலரில் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரு, ஃபுல்லாக ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். இந்த மாதிரி saree ஃபுல்லாகவே. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீஸில் வந்து ப்ளவுஸ் இருக்குது. நல்லாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு. இதுலேயும் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க,
ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சுருதிக்கு ஒரே மாதிரி சாரி. இத்தனை வருஷத்துல எங்கள் ரித்திகாக்கு சோபிகாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு தடவை நானும் சுருதி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாரி எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. டக்குன்னு நினப்பு வந்துச்சு, சரி நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கட்டலாம், ரிசப்ஷனுக்கு வந்து புடவை இது ரிசப்ஷனுக்கு வந்து ஒன்றா கட்டணும், அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஒன்றா கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் அக்காவுக்கு எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நிச்சயம் பண்ணிவிட்டு அன்றைக்கே ரிசப்ஷன். ஏன்னா அவங்க பார்த்துருக்குற மாப்பிள்ளை அவரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்காரு. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் வருவாங்க போல். அதனால் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து ரிசப்ஷனு, அடுத்த நாள் விடிய காத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கட்டுக்கு. நல்லா இருக்காங்க ரெண்டும். இது தைச்சி படம் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு மாம்பழ கலர் கேட்லாக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோனு உனக்கு சுருதி ஃபோன் பண்ணியிருக்கு. என்ன வேணும் சொல்ல. வாக்கர் வேணுமா தம்பிக்கு? சரி எடுத்துட்டு வர. உனக்கு புண்ணாக்கும் 10 மூட்டையும் எடுத்துட்டு வீடியோ கால் வா காமிச்சு. கரெக்டாக அந்த பிள்ளையா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுச்சு. இன்னொரு சேரீ சொன்னல எங்கள் ஆயாவுக்கு இதுதான். நல்லா இருக்கு இல்லைங்க? 2 வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்காங்க. சரி இது 2ல எது வேணா, இதை கூட கல்யாணத்துக்கு கட்டிட்டு இது நிச்சயத்துக்கு கட்டிக்கலாம். ஆயாவுக்கு இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும். இங்கே பாரு, நல்லா இருக்கா? உனக்கு இந்த புடவை சுருதி, உனக்கு இந்த ப்ளூ கலர், எனக்கு இந்த கலர். சரி இது வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு கட்டுறதுக்கு. உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்குதா? சரி நான் பிளவுஸ் அடிச்சு எடுத்துட்டு வரேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் ஒரே மாதிரி தான் வரும். சாவடிச்சுவேன் டிசைனா தைச்சு எடுத்துக்கலாம். நானா இது அங்கே இரு பாப்பா, அங்கே இரு. அடுத்தது சுருதி, கல்யாணத்துக்கு எங்களுக்கு நாங்க 2 பேரும் தான் அக்கா தங்கச்சி. உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாது. சுருதி இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில தாலி கட்டுக்க. இது வந்து புதன்கிழமை நைட். இதுக்காகமா லஞ்ச் பேக் எடுத்து சொல்லி லஞ்ச் பேக் எடுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு. எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. சரி தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்ன, எடுத்தியா? நாங்க நாளைக்கு தான் போறோம். சரி போயிட்டு எடுங்க. வாக்கர்னா என்ன? அது தம்பி நிக்க வச்சு தள்ளிட்டு போறதா? ஓ அந்த நடக்கிறதா? அவன் உட்கார்றாங்க. நேற்று வீடியோ கால் எரிச்சு உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தான். சரி எடுத்துட்டு வரேன். சரி இரு, நான் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன். சரி சித்தி அம்மா, நானும் பக்க தங்கச்சி தானே? ஆமா. அப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் புது ட்ரெஸ் இருக்குல்ல உனக்கு. இப்ப பர்த்டேக்கு போய் எத்தனை செட் ட்ரெஸ் எடுத்தோம்? எனக்கு உனக்கு இருக்கு. எங்க ஏன் உங்களுக்கு என்ன? எத்தனை தடவை உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் இல்லைங்க? நம்ம உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்டு போறோம். போ நாளைக்கு கூப்பிட்டு போறோம். முடிவு சரி பண்ணியா? காஞ்சனா மாதிரி இருக்கா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுருதிக்கிட்ட ஃபோனும் பேசியாச்சு. கரெக்டாக அந்த பிள்ளையை பற்றி பேசுகிறப்ப ஃபோன் வந்துருச்சு. சுருதிக்கிட்ட வந்து இந்த பொண்ணு உனக்கு, இந்த பொண்ணு எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணிச்சாங்க? நான் வேறு பேக் கவர் போட்டுச்சு. என்ன பண்ணுச்சு? எனக்கு அது வேலை வந்துருச்சு. அதை நீ கட்டிக்க ஜிகி ஜிகின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா இது 2 பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு, இந்த சாரி வந்து கல்யாணத்துக்கு. இது வந்து எங்கள் பாட்டிக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி டைப்பில் வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா பாட்டி வந்து இந்த மாதிரிலாம் எடுத்தால் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நான் சாயங்காலம் பாட்டிகிட்ட காமிக்கிறேன். அடுத்தது எங்களோட கல்யாணம்.
எங்களோட கல்யாணம் கல்யாண நாளுக்கு 14வது வருஷ கல்யாண நாளைக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்னொரு எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தது, இது எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தது தான். ஒன்று வந்து எங்கள் கல்யாண நாளைக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கும். இந்த 2 ட்ரெஸ்ஸை எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண நாள் ட்ரெஸ். அம்மா கல்யாண நாள் வரப்போகுது தெரியுமா? மண்டே அன்னைக்கு. மண்டே அடுத்த மண்டே, வர மண்டே ஓப்பன் பண்ணிட்டா? இது அவ்வளோ பெரிய புடவை முடிய சரி பண்ணுமா? என்ன பண்ற? திறக்கலாம் போறியா? கேமரா மறைச்சிட்டு நிக்கிறதா? திருப்போல அந்த பக்கம். சரி ஓகே, இதான் அப்படிலாம் இருக்காதுமா. இதுதான் பாத்தீங்கன்னா கல்யாண நாளைக்கு நான் எடுத்த புடவை. ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து நம்ம எடுத்தோம். இது வந்து ஒரு கிரீன் கலர் பார்டர்ல பர்பிள் கலரா? இது என்ன கலரு? லாவெண்டர் கலர் வந்து பாத்தீங்கன்னா சாரி. இந்த இங்க பாருங்க, நல்லா இருக்கா? என்னோட கல்யாண சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கல்யாண நாள் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விலை ஜாஸ்தியான புடவை எடுத்திருக்கேன். எவ்வளவு தெரியுங்களா? நான் இது ஒண்ணு மட்டும் வேற சொல்லிடுறாங்க, 2450 ரூபா. நான் இந்த ரேட்ல நான் புடவை எடுத்ததே இல்லை. இந்த 2450 ரூபாய்க்கு ஒரு 4 புடவை 5 புடவை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த டைம் இது கொஞ்சம் எடுக்கலாம், இந்த டைம் தோணுச்சு எடுக்கலாம். எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாரீ எடுத்திருந்தேன். அந்த சாரீ வந்து ஒரு கிரீன் கலர் பார்டரு ரோஸ் கலர்ல இருந்துச்சு இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் அதை கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு கிளிப் ஆட் பண்றேன். அது என்ன ஆச்சுன்னா கடைசியில ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி போச்சு. அவங்களே விற்கலன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக. இல்லை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா மனசுக்கு ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ என்னோட புடவை இந்த புடவை எப்படி சொல்லலாம். இதுவும் அதே மாதிரி எனக்கு பிடிச்சதே எடுத்துருக்கேன். இதுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த பார்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வருது. என்னோட கல்யாண புடவே என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்குங்க கல்யாண புடவை. என்னம்மா? அவ்வளோதான். ஏய் எனக்கு உங்களுக்கு ஆளுக்கு ஒன்று எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வைய வேணும். இல்லைம்மா வேண்டாம் சாப்பிடுமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கோங்க. சாரீலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நானும் சுருதி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் கல்யாண நாளைக்கு ட்ரெஸ் எடுத்த விட எனக்கும் சுருதிக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்குவாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காது. என்னன்னே தெரியல ஏங்க அப்படி. அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு இது. ஓகே, அப்புறம் நம்ம பாட்டிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா புடவையெல்லாம் காமிச்சிடலாம். நானும் அவரு மட்டும் தான் போயிருந்தோம். பிள்ளைங்களுக்குலாம் துணி இருக்குது. இது யாருக்கு சொல்லு? சுருதிக்கு. இது உனக்கு. அதுக்கும் பெருக்குலாம் பிளவுஸ் லைனிங் எடுத்து போயிருந்தேன். இது வந்து உனக்கு வந்து அம்மா இந்த 2 புடவை இருக்குமா, இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கட்டிக்கோ, ஒண்ணு வந்து நிச்சயத்துக்கு கட்டிக்க. எது கல்யாணத்துக்கு எது நிச்சயத்துக்கு கட்டிக்கிறேன்? இதுக்கு கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன், இதுதான் நிச்சயத்துக்கு கட்டிக்கிறேன். சரி, 2 இப்போ ஜாக்கெட் தைக்க கொடுக்கலாம். ஜாக்கெட் தைச்சிட்டு ஒரு தடவை அழைச்சி போட்டலாமா? ஆமா. இல்ல இல்ல பேப்பர் இருக்கு, அதனாலதான் முடமுடன் இருக்கு. உனக்கு பாப்பாவுக்கு இதை காமிக்கிறாரு. எங்களுக்கு 1ஆம் தேதி கல்யாண நாள் வருது. கல்யாண நாள் இங்க வர எடுத்துட்டேன். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண நாளுக்கு எடுத்தது. இதா நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்குது. அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து போலாம். திங்கக்கிழமை மணிக்கு வருது. திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை அதான் அடுத்த திங்கக்கிழமை 1ஆம் தேதி. 1ஆம் தேதி தான் அக்கா கல்யாணம் முடிஞ்சு. இது வந்து கல்யாண நாளுக்கு எடுத்தது. அப்புறம் ராஜுக்கு ஒன்றும் எடுக்கலையா? ராஜுக்கு எடுத்துருக்கிற சட்டை இங்க பாரு. இது வந்து கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்கு சுருதிக்கு. சரி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் அன்னைக்கு நைட்டு ஜிகு ஜிகுன்னு கட்டினா நல்லா இருக்கும்ல, அதுக்கு பாப்பா சுருதிக்கு. அது 2மே சுருதிக்கு தான். சரி சரி, கட்டிட்டு சாமி. அது கல்யாணத்துக்கு. இது இதுக்கு உனக்கு அதே மாதிரிதான், ஒரே மாதிரிதான் எடுத்திருக்கேன். 2 பேரும் ஒரே மாதிரிதான். இது வந்து கல்யாணத்துக்கு காலையில கட்டிக்கிறதுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ரிசப்ஷனுக்கு கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம இங்கிருந்து போவோம்ல, காலையில நேரமா கிளம்பி போனோம்னா நேரமா வீட்டுக்கு போயிடலாம். நேரம் சுருதி வீட்டுக்கு போயிட்டு
குளிச்சுட்டு அங்கிருந்து மண்டபத்துக்கு கிளம்பி போயிடலாம். குளிச்சுட்டு பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டுதாம்மா. அவ்வளோதான். ஆயா கட்டி காமிச்சாச்சு. உங்க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எங்க ஆயாக்கு இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு மெயின் இது இந்த கலர் இது வந்து கல்யாணத்துக்கு கட்டிக்கிறியா? சரி, உனக்கு எது கல்யாணத்துக்கு எதுக்கு வைப்பேன் எல்லாத்துக்கும் ஜாக்கெட் கொடுக்குறா. ஒரு அளவு ஜாக்கெட் மட்டும் எடுத்துப்போம். பாப்பாவுக்கு ஜாக்கெட் அளவு ஜாக்கெட் என்னோட அளவு வச்சு தைச்சிக்கலாம். 1 இன்ச்சுல டைட் வச்சுட்டோம்னா போதும். அப்படி கரெக்டாக இருக்கும். சரி நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ போயிட்டு அளவு ஜாக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆயாட்டையும் காமிச்சு வச்சு அது ஸ்கேட்டிங் போக போகுது. என்ன காமிக்காதீங்க. இப்ப நான் கேமராலயே தெரியாம கீழ வரும் பாருங்க. தெரியாம வரும்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டா. சரி போ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கும் ஸ்ருதிக்கு எடுத்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரிசப்ஷன் சாரி நல்லா இருக்கா, இல்ல நம்மளோட இந்த கல்யாண சாரி நல்லா இருக்கா, எங்க பாட்டி சாரி நல்லா இருக்கா, இல்ல எங்க கல்யாண நாள் சாரி நல்லா இருக்கா, எங்க வீட்டுக்கார் சுத்தம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க. நான் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? மறக்காம சொல்லிடுங்க. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இதுக்கு தேவையான லைனிங்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இப்போ உடனே பக்கத்தில் தான் வந்து டைலர் இருக்காங்க. அவங்க சேச்சி, அந்த சேச்சிட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தைக்கணும். நான் சேச்சிட்டு என்ன சொன்னேன், 3 ப்ளவுஸ் தான் சேச்சி நீங்கள் அர்ஜென்ட்டாக தைச்சி கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ இது 3 6 மாறிடுச்சு இல்லை, 6 ப்ளவுஸாக மாறிடுச்சு. அதனால் இப்போயே கொண்டு போய் கொடுத்துட்டு சேச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் அவங்க தைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் பாட்டிக்கு மட்டும் லைனிங் எடுக்க மறந்துட்டேன். இங்கே பக்கத்தில் எடுத்து வந்துடலாமா அந்த கடையில்? சரி ஓகே, டாடா.